நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HVF ஃபேக்ட்ரி, அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி, ஆவடி சென்னை பீரங்கி தொழிற்சாலை இருக்கு இல்லைங்களா. ஆவடியில் இருக்கிற பீரங்கி தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான அப்ரண்டிசஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கான போர்ட்டல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான போர்ட்டல் NATS அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அதாவது நேஷனல் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் போர்ட்டலுக்குள்ளார தான் நீங்கள் போயிட்டு அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா HVF நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ஃபார் த இயர் 2025-26 அண்டர் அப்ரண்டிஸ்ஷிப் 2025-26 ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்த 2025-26 ஆண்டுக்கான அப்ரண்டிஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் எலிஜிபிள் கிராஜுவேட் டிப்ளமா ஹோல்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங், அதாவது டிப்ளமா இன் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் கிராஜுவேட்டு அண்ட் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் அண்ட் டிப்ளமா ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங்னா நம்ம BE அதுக்கப்புறம் டிப்ளமா இன்ஜினியரிங் இவங்க கூட அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுமே அப்ளை பண்ணலாம். எந்த வருஷத்தில் பாஸ் பண்ணுவாங்க? 2021, 22, 23 அண்ட் 24 இந்த 4 வருஷத்துலேயே வந்து இதில் பாஸ் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் புதுச்சேரி ஃபார் அண்டர்கோயிங் 1 year apprenticeship ட்ரைனிங் இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு A கேட்டகரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ரண்டிசஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ், அதாவது ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க 50 இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு. அவங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9000 கொடுக்குறாங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 year தான். நீங்கள் இதில் வந்து கொடுக்குற இந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணாங்க. இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு இந்த நீங்கள் பாஸ் பண்ணி இங்கே அப்ளை பண்ணி பாஸ் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் இங்கே அதாவது HVFல உங்களுக்கு வேலைக்கு எடுக்கும்போது உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதில் முடித்தவங்க 30 பேர் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் முடித்தவங்கள 7 பேர் கேட்குறாங்க. சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்கள 5 பேர், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவங்கள 18 பேர் கேட்குறாங்க. மொத்தமாக 110 வேக்கண்ட் வந்து இதில் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 1 year கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ இப்போ மேலே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க, இது டிப்ளமோ இன்ஜினியரிங்கு. டிப்ளமோ இன்ஜினியரிங்லேயும் அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் கேட்குறாங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 30, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 7, சிவில் இன்ஜினியரிங்கில் 5, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் 18, மொத்தம் 110. இவங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8000. இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 year தான் வந்து வேலிடு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா BA, BSc, BCom, BBA, BCA, ETC இது மாதிரி கோர்ஸ் முடிச்சவங்க வந்து கேட்குறாங்க. இதுக்கான நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9000 கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 year தான் வந்து அதுக்கான டியூரேஷன் வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டகரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ரண்டிசஸில் வந்து பார்த்தீங்கன்னா a degree in engineering or a technology full time granted by a statutory university in relevant discipline. இதில் BE முடித்தவங்க, BE இன்ஜினியரிங் டெக்னாலஜி முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக முடித்தவங்களுக்கு தான் வந்து இதில் கொடுக்குறாங்க வாய்ப்பு. அதே மாதிரி டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி full time granted by an institution empowered to grant such a degree by an act of parliament in relevant discipline அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் பாடிஸ் ரெக்கக்னைஸ்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் ஈக்குவலண்ட். இது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா BE, BTech முடிச்சவங்களாம் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கிராஜுவேட் 2 டெக்னீஷியன் டிப்ளமோ இன் அப்ரண்டிசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம் கிராண்டட் பை ஸ்டேட் கவுன்சில். அதே தான் இதில் டிப்ளமோ முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸு, ஹியூமானிட்டிஸ் சச்சஸ் BA, BSc, BCom முடிச்சவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். BBA, BBM, BCA, ETC, ரெகுலர் ஃபுல் டைம் எட்ஸெட்ரா நீங்கள் இது மாதிரி எந்த டிகிரி முடிச்சவங்களா வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் எட்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அப்ளை பண்ண போகும்போது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிரும். இதில் ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோட் as per apprentice rules படி பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக இப்போ கரண்ட் இயரில் முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சிஸ் கைட்லைன்ஸ் அண்டர் அப்ரெண்டிசஸ் ஆக்ட் ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். இது நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா prescribed in class 4th of apprentice rule 1992 எல்லாமே இந்த apprentice ரூலில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கும். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 year வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் who have already undergone or currently undergoing apprentices under apprentice அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள். நீங்கள் ஏற்கனவே வந்து ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா எங்கே ட்ரைனிங் முடிச்சிருந்தாலும் சரி, இங்கன்னு தான் கிடையாது, வேறு எந்த இடத்துல ட்ரைனிங் நீங்கள் அப்ரெண்டிஸ் வந்து முடிச்சிருந்தாலுமே அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் செலெக்ஷன் ப்ரொசீஜர் போர்ட் ஆஃப் அப்ரெண்டிசஸ் ட்ரைனிங் இஸ் இன்ட்ரெஸ்டட் வித் த டாஸ்க் ஆஃப் ப்ரிப்பரேஷன் of shortlisted from the online application data. Shortlisting of candidates will be done based on the percentage of marks obtained in the basic prescribed qualification as applicable to respective disciplines. நீங்கள் ஏற்கனவே படித்த கோர்ஸில் நீங்கள் எத்தனை மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க ட்ரைனிங்க்கு. ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட் ஷால் பி இன்டிமேட்டட் த்ரூ தியர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி. நீங்கள் பண்ண இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு திரும்ப அவங்க கால் லெட்டர் அனுப்புவாங்க. இவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட் have to appear for certificate verification at heavy vehicles factory ஆவடி சென்னைக்கு வந்து நீங்கள் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேட்டகரி ஏ ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி ஆவடியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏக்கு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் who have already enrolled in the old national web portal MHRDN NATS அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, and having login details. கேட்டகரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் who have already enrolled in the new national web portal. இந்த NATS என்ற போர்ட்டலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் நீங்கள் பண்ணி வச்சுருந்தாலுமே இதில் நீங்கள் புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க கேட்டகரி பிக்கு வந்து எப்படி பண்ணணும், கேட்டகரி ஏக்கு எப்படி பண்ணணுன்றதை அவங்க கொடுத்துருக்காங்க. புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுமே நீங்கள் இது மாதிரி இந்த வெப்சைட்டுக்குள்ளார போயிட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட் லாகின் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதில் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த NATS என்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போயிட்டு அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து இதுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. போர்டிங் அண்ட் லாட்ஜிங் நோ போர்டிங் ஆர் லாட்ஜிங் எக்ஸ்பென்சிவ் ஆர் அட்மிசபிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Upon completion of the apprentice period, heavy vehicle factory ஆவடி சென்னை have no obligation to offer employment. நீங்கள் இங்கே ட்ரைனிங் முடிச்சிங்கன்றதுனாலேயே உங்களுக்கு வந்து அவங்க சென்னை அந்த ஹெச்விஎஃப் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்கல்ல, அங்கே வந்து எதுவும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17/2/2025 17/3/2025 வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் 7 நாள் தான் இருக்குது. யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இங்கே டெக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25/3/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ஆஃப் ஷார்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/4/2025 17/4/2025 வரைக்கும் கொடுப்பாங்க. அது டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி டேட் வந்து வேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கம்ப்ளீட் எரர் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் எனி கிளாரிஃபிகேஷன் கேண்டிடேட்ஸ் மே கான்டாக்ட் த்ரூ இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா tnkapu@boat-srp.com அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களுக்குமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனு. இதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் போர்ட்டல். இதுக்கான லிங்க்குமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோட டிஸ்கிரிப்ஷனில். இதில் போய்ட்டு இந்த ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். என்ரோல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த என்ரோல் ஸ்டூடெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஏஜென்சி அதாவது அந்த ஹெச்விஎஃப்டைய டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த வெப்சைட்டுக்கான லிங்க். இந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன், நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட் லாகின் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் மற்ற பேஜுக்கு வந்து போகலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஃபார்மேட்டு 1 MB வரைக்கும் லெஸ் தென் 1 MBக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் சீடட் மேப்டு அக்கௌண்ட் டீட்டெயில், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து சீட் பண்ணியிருக்கணும்.
ஆதார் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கணுன்றாங்க. ஆதாரில் வந்து லிங்கான அக்கௌண்ட்டுக்கு தான் அவங்க அந்த ஸ்டைஃபண்ட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபையிங் டிகிரி, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்கணும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் பேங்க் பாஸ்புக்கு, பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஃபார்மேட்டு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டு யூ ஹேவ் அபவுட் டேட்டா டு என்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னா இது எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அடுத்த பேஜ் வந்து போயிடும். இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யாரும் வரல. எந்த ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கான ஃபுல் வீடியோமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.